சாட்டர்டே ஈவினிங் முந்தா நேற்று அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கேருந்து இந்த சப்போட்டா பழம் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அது வந்து இப்போ தான் பழுத்திருக்கு. அதுலேயும் 1, 2 மட்டும்தான் பழுத்திருக்கு. அண்ட் இப்போ உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன். ஸோ யாருக்கெல்லாம் இந்த டவுட் இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லாட்டி ஐஃபை கொடுங்க. இப்போ ரீசெண்டாக சுனிதா வில்லியம்ஸ் வந்து ஸ்பேஸ்க்கு போயிருந்தாங்க. அண்ட் அங்கே வந்து 9 டே ட்ரிப் வந்து 9 மந்த்தாக மாறிச்சு. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் அங்கே வந்து சுனிதா வில்லியம்ஸ் மட்டும் தனியாகவா போனாங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. கூட இன்னொருத்தர் தான் சேர்ந்து போயிருந்தாங்க. இப்போ வரைக்குமே நியூஸு, டிவி, யூடியூப்னு எதில் பார்த்தாலுமே சுனிதா வில்லியம்ஸ் தனியாக போய் ஏதோ சாதித்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க கூட இன்னொருத்தர் போயிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தால, அவரை பற்றி கொஞ்சம் கூட யார் என்னன்னு கண்டுக்கவே இல்லை. அதான் ஏன்னு எனக்கு தெரியல. அவங்க ஒரு பொண்ணுன்றதுனால தனியாக இவ்வளோ தூரம் போயிட்டு வந்துட்டாங்க அப்படின்றதுனால எல்லோரும் பேசுகிறாங்களா, இல்லை அவர் ஒரு பையன் அப்படின்றதுனால பெருசாக எதுவும் கண்டுக்கலையா, இல்லை பேசப்படலையான்னு எனக்கு தெரியல. ஸோ என்ன மாதிரி எத்தனை பேருக்கு இந்த டவுட் இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கேட்டிருக்க விஷயம் தப்பு, இல்லாட்டி நான் எதாவது தப்பாக பேசியிருந்தேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ சாரி. நான் எதுவுமே யாரையும் ஹர்ட் பண்ணுறதுக்காக கேட்கல. எனக்கு இருந்த டவுட் தான் உங்ககிட்ட சொல்லி கிளியர் பண்ணிக்கிறேன்.